அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டிஇடி 2023 மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் 20 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. 2 வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டோம். 91லேருந்து 100 வரைக்கும் ஒரு வீடியோவாகவும் 101லேருந்து 110 வரைக்கும் இன்னொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இது பேலன்ஸில் பார்த்தா வந்து நம்ம அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இந்த பழைய கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஐடியா கிடைக்கும்னா, இதே மாடலில் அவன் நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்து சம்ஸ் நிறையா வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதாவது வந்து கொஸ்டின் சேம் கொஸ்டினாக வராமல் அதே டைப்பில் வரும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 30க்கு 30 வாங்குறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அதுக்காக தான் வந்து பழைய கொஸ்டினும் சைட் பை சைடு ரிவைஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்த கிவன் ஃபிகர் இஃப் OY parallel to AT, அப்போ வாட் இஸ் YT, வாட் இஸ் AT, இது ரெண்டும் கேட்குறாங்க. இது வந்து 10th ஒரு தியரம் இருக்குது. அதாவது தியரம் என்னென்னா, இந்த லைன் வந்து இந்த 2 லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு வர ரேஷியோவும் இந்த சைடு வர ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரமுக்கு பேர் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லுவோம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அதாவது என்னென்னா, இங்கே ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணாங்கன்னா இந்த ஏரியா பை இந்த ஏரியா ஈக்குவல் டு இந்த ஏரியா பை இந்த ஏரியா. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணுற ரேஷியோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் அந்த தியரமோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, இந்த ஓவையும் ஏடியும் பேரலல்னு கொடுத்துட்டான். ஸோ இந்த 2 லைன் பேரலாக இருந்துச்சுன்னா இது பை இந்த ரேஷியோ ஈக்குவல் டு இந்த சைடு வர ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அதாவது இந்த தியரம் நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, இந்த 2 லைன் பேரலாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வர ரேஷியோவும் இந்த சைடு வர ரேஷியோவும் ஈக்குவல். அதாவது இந்த சைடு என்ன ரேஷியோ வருது பாருங்கள், BO பை OA ஈக்குவல் டு BY பை YT. இந்த ட்ரையாங்கிளை இப்படி கொடுத்து நம்ம டேரெக்டாக இது பை இது ஈக்குவல் டு இந்த பை இதுன்னு போட்டிருப்போம். இப்படி கொடுக்காம நம்மளுக்கு ட்ரையாங்கிள் என்ன பண்ணிட்டா இந்த சைடில் வச்சு கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு என்னென்னா, இங்கே இப்போ என்ன இருக்கோ, இப்போ BO இங்கே A இருந்துச்சு, இங்கே வந்து YT இருக்குது. இப்போ என்ன எடுத்தோன்னா BO பை OA ஈக்குவல் டு BY பை YT. இதுதான் வந்து மெத்தடு. சரிங்களா? இப்போ அதை வச்சு நம்ம போட்டு எது வருதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், இந்த YTயும் இந்த ATயும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல நம்ம இப்போ BO பை OA என்ன வரும், BO பை OA இப்போ 12, BY பை YT தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இதுவே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா YT ஈக்குவல் டு என்ன வரும், 12 into 6 by 4. இப்போ YT வந்து 18. இப்போ இதை வச்சு அடிச்சிடலாம். YT வந்து அவன் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான், YT தான் கேட்குறான். ஃபஸ்ட்டு வருது YT தான். ஸோ YT வந்து 18. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் வந்து Dன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து YT வந்து என்ன கிடச்சிருச்சு, 18 கிடச்சிருச்சு இல்லைங்களா? YT வந்து 18 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து YT வந்து 18 இதை வச்சு நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிச்சலாம். 80 கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இன்னொரு வாட்டி இந்த மெத்தட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி என்னென்னா, இதோட ரேஷியோ பை இதோட ரேஷியோ சேமாக இருக்கும். அப்போ 4 பை 12 ஈக்குவல் டு 6 பை YT. இதை வச்சு YT கண்டுபிடிச்சலாம். அப்போ YT வேணும்னா 6 into 12 இது 2 கிராஸ் ஆகிடும் பை 4. அப்போ 3 6 are 18. அவ்வளோதான். இதை வச்சு போட்டுருங்க, போதும். சரிங்களா? அடுத்தது 112. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா GCD. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னால் HCF மாதிரி. சரிங்களா? HCF அதாவது வந்து காமன் வரைக்கும் தான் நிறுத்தணும், எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே எதுவுமே போகக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்ப்ளிட் பண்ணி காமன் என்னவோ அதை மட்டும் ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இதுதான் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஒன், 4A² + 2A. இது வந்து அடுத்த ஃபேக்டர். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கா இல்லைங்களா 4A² + 2A, இதில் இருந்து முதல்ல என்னதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ, காமனாக பொதுவாக என்னென்ன எடுக்க முடியுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 4னா என்ன அர்த்தம், 2 into 2. இல்லை புரியலன்னா அப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். +2 into A. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள்.
4a ஸ்கொயர். அப்போ எப்படி பிரிச்சிருக்கேன்னா 4 வந்து 2 இன்ட்டு 2, a ஸ்கொயர்டை a இன்ட்டு a ப்ளஸ் 2a இருக்குங்க இல்லையா, 2 இன்ட்டு a இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு இப்போ இது ரெண்டு காமன் பாருங்கள். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. ஸோ இந்த 2aவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே மிச்சம் என்ன இருக்குது, 2a ப்ளஸ் இங்கே மிச்சம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 போட்டுக்கணும். எல்லாத்தையுமே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 தான் பேலன்ஸுக்கு எடுத்தோம். ஏன்னா இதை திரும்ப நீங்கள் வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். ஸோ நீங்கள் அதை வச்சு நம்ம போட்டது தப்பாக இருக்கலாம்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 2a இன்ட்டு 2a 4a ஸ்கொயர், 2a இன்ட்டு 1 2a. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. இப்படி தான் போடணும். சரிங்களா? ஸோ இது வந்து 4a ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு a இன்ட்டு ஏன்னு பிரிங்க, 2aனா 2 இன்ட்டு ஏன்னு பிரிங்க. ஸோ 2க்கு 2 காமன், ஏக்கு a காமன். ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2a + 1. அடுத்து என்ன கொடுத்துருந்தான், 4a ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த மாதிரி இங்கே ஸ்கொயர் வந்தாலே இங்கே இதுவும் ஸ்கொயராக இருக்க மாதிரி வருதான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கொயராக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா இங்கே 4a ஸ்கொயர் மைனஸ் 1னா 4a ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம், 2a தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு ஸ்கொயர் போட்டாலும் 1 தான். அப்போ இது என்ன ஃபார்மேட் வந்துருச்சு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் வந்துருச்சு. அப்போ a + b a - b. சரிங்களா? இப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன காமன்னு பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் எது காமனாக இருக்குது, இந்த 2a + 1 தான் காமன். அதனால் GCD வந்து 2a + 1. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டில் காமன் வந்து இப்போ 2a காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே மிச்சம் வந்து 2a காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் வந்து ஒரு 2a. இங்கே 2a காமனாக எடுத்துட்டா 1, அவ்வளோதான். 4a ஸ்கொயர்டை 2a தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், 1ஓட ஸ்கொயர்டு 1 தான். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a + b a - b. இப்போ 2a + 1 2a - 1. இப்போ காமன் பார்த்தீங்கன்னா 2a + 1. இப்போ GCD 2a + 1. அடுத்து ஒரு முக்கியமான சொன்ன, இஃப் a and b are two independent events. இதில் வந்து இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இது வந்து P ஆஃப் பியோட வேல்யூ கொடுத்துட்டான், P ஆஃப் a யூனியன் b வேல்யூ கொடுத்துட்டு P ஆஃப் a கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெயின் ஃபார்முலா என்ன, P ஆஃப் a யூனியன் b = P ஆஃப் a ப்ளஸ் b ஆஃப் b மைனஸ் P ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? இதுக்கு வேறு சில மெத்தடு இருக்குது, ஆனால் எல்லா ஃபார்முலாவையும் பைகாட் பண்ண முடியாது. மேக்ஸ் தெரியாதவங்களுக்காக எவ்வளோ சிம்பிளாக நான் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி மெத்தடு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபார்முலா படிக்கிறது ஈஸி. ஏன்னா ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபார்முலா இது தான். சரிங்களா? ஸோ இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். P ஆஃப் b கொடுத்துருக்கான் 0.5. 0.5 இந்த பாயிண்டில் இருந்தால் குழப்பங்க இருக்குது, அது 1/2ன்னு மாற்றிட்டோம். அதே மாதிரி P ஆஃப் a யூனியன் b 0.7 கொடுத்துருக்கான், அதனால் 7/10ன்னு போட்டோம். இந்த 1/2 எப்படி வந்துச்சுன்னு புரியுதான்னு வேணால் பார்த்துக்கோங்க. 0.5ன்னு என்ன அர்த்தம், 5/10ன்னு அர்த்தம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/2, அதான் இது. அதே மாதிரி 0.7னா 7/10, அது கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லைங்களா, அதை எழுதிக்கோங்க. இதில் a யூனியன் b 0.7, P ஆஃப் a தெரியாது, P ஆஃப் b 0.5 மைனஸ் இந்த இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக என்ன போடலான்னா P ஆஃப் a இன்ட்டு P ஆஃப் bன்னு போடலாம். ஏன் அப்படி போடலான்னா ஏயும் பியும் 2 இண்டிபெண்ட் ஈவன்னு கொடுத்துட்டான். 2 இண்டிபெண்ட் ஈவனாக இருந்ததுன்னா P ஆஃப் a இன்டர்செக்ஷன் b = P ஆஃப் a இன்ட்டு P ஆஃப் b. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 0.7 இந்த 0.5 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 0.5 ஆயிரும். P ஆஃப் a மைனஸ் P ஆஃப் a இன்ட்டு P ஆஃப் b. அடுத்தது 0.2 = இதில் P ஆஃப் ஏவை காமனாக எடுத்துருங்க. இப்போ 1 மைனஸ் P ஆஃப் b. அகைன் 1 மைனஸ் இந்த P ஆஃப் பிக்கு திரும்ப என்ன போட்டுக்கலாம், 0.5 போட்டுக்கலாம். நம்ம வந்து இங்கே ஃப்ராக்ஷனாக மாற்றணும், ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம டெசிமல்லே தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஃப்ராக்ஷனாக போட்டோம்னா
நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலை வந்தது. அதனால் டெசிமலாகவே வச்சுட்டே நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா 1 மைனஸ் 0.5 0.5 ஆயிடுச்சு. இப்போ பி ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா 0.2/0.5. இப்போ 2/5. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்னொரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தெரிஞ்சதெல்லாம் இது தெரியும் 0.7, இது தெரியும் 0.5. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு. ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு போடுறோம். ஏன் அப்படின்னா ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட் ஈவன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0.5 இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் 0.5 ஆயிரும். இந்த சைடு உள்ளதை வேறெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கோம். திரும்ப இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ வந்து காமனாக எடுக்கலாம். இப்போ 1 மைனஸ் பி ஆஃப் பின்னு ஆயிரும். இப்போ 1 மைனஸ் 0.5 1 மைனஸ் 0.5 0.5. இப்போ பி ஆஃப் ஏ வேணும்னா 0.2/0.5 2/5. ஓகேங்களா? அடுத்து 114. length of diagonals of a rhombus are 10 cm and 24 cm. length of this one side கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ராம்பஸ்னாவே கிட்டத்தட்ட ஸ்கொயர் மாதிரி தான் வரும். ஆனால் இதில் டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் வராது. சரிங்களா? ஸ்கொயரில் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இதில் டயகனல்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த்தாக இருக்காது. ஒரு டயகனல் 10 சென்டிமீட்டர், இன்னொரு டயகனல் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லா சைடு ஈக்குவல் தானே ராம்பஸில், ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிக்கணும். இந்த டயகனலை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒரு சைடு ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஃபுல் லென்த்து வந்து கொடுத்துட்டான். இது வந்து 10, இது வந்து இன்னொரு டயகனல் வந்து 24ன்னு கொடுத்துட்டான். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக 10னா இது வரைக்கும் 5 வருமா பாதி? அதே மாதிரி இது ஃபுல்லாக 24னா இந்த ஹாஃப் மட்டும் ஒரு 12 வருமா? அதை வச்சு தான் போட போகிறோம். அப்போ இது என்னது? இங்கே என்ன ஆங்கிள்? 90 டிகிரி. அப்போ என்ன இது வச்சு போடுவோம்? ஹைபாத்தனஸ் வச்சு போடுவோம். இந்த இது புரியுதான்னு பாருங்கள். ஃபுல் லென்த்து 10, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 5. ஃபுல் லென்த்து 24, இதுலேருந்து இது வரைக்கும் 24, இப்போ இது 12. அப்போ இவனை கேட்குறாங்க ஹைபாத்தனஸ். சரியா? அப்போ ஹைபாத்தனஸில் என்ன பண்ணால் படுத்துட்ருக்கான். ஏற்கனவே ஒரு சமயம் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஹைபாத்தனஸ்னால் படுத்துட்ருக்கான் பாருங்கள். அவன் படுத்துக்கிட்டு இருக்கானாவே அவன் தான் பெரிய ஆள். அப்போ அவனை என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஹைபாத்தனஸ் கேட்டால் மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? 144 + 25. அப்போ என்ன வரும்? 169. 169னா 13 சென்டிமீட்டர். அப்போ ஈச் சைடு வந்து 13 சென்டிமீட்டர். இப்போ லட்டு மாதிரி ஆன்சர் வருது பாருங்கள். சாதாரண கால்குலேஷன் தான். நீங்கள் மற்ற சயின்ஸு, சைக்காலஜி அந்த மாதிரி இங்கிலீஷு அதிலெல்லாம் பண்ணுறதுக்கு மேக்ஸில் வந்து நீங்கள் 30 ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த மேக்ஸை விட்டுறாதீங்க. இந்த ஃபுல் லென்த்து 10னா இது வரைக்கும் பாதி 5, இங்கே பாதி 12. இது கண்டுபிடிக்கணும். இவன் வந்து யார்? ஹைபாத்தனஸ். ஏன்னா அது 90 டிகிரி, அதனால் ஹைபாத்தனஸ் படுத்துட்ருக்கான். அப்போ இவனை ஸ்கொயர் பண்ணி ரூட் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 144 + 25, அப்போ 169, அப்போ 13 சென்டிமீட்டர். சரிங்களா? அதைங்க கால்குலேஷன் மாதிரி போட்டுக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட வேணாம். மெத்தடுக்காக இப்படி ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சொன்னபடி போடுங்க, டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இதுவும் அதே மாதிரி ஒரு லெட்டு சம் தாங்க. இதுவும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸாக பண்ணி பவரை கொண்டு வந்துட்டு கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 64 வந்து நான் 4 டேபிளில் போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் 2 டேபிளில் போட்டாலும் சரி தான். 2 டேபிளில் போட்டீங்கனாலும் 2^6 வரும். அப்போ 2^13 ஆகும். இங்கே எப்படினாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து இங்கே 4ல் ஆரம்பிச்சுக்கிறேன். அப்போ வந்து 4^3, இங்கே பவர் 5 வருது, இன்ட்டு 72க்கு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 2க்கு பவர் 3 வருது, 3க்கு பவர் 2 வருது, பவர் 15 பை 24க்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து பவர் 3 வருது, 3க்கு வந்து 1 வருது, பவர் 15 வருது. சரிங்களா? நான் இங்கே எடுத்தோடனே 4 டேபிள் போட்டேன். ஆனால் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டராக போடுங்க. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே மாற்றிருக்க பாருங்கள். நீங்கள் எடுத்தோடனே போட்டிங்கன்னா 64 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 பவர் உங்களுக்கு 6 வரும். அப்போ 6 பவர்
5. அப்போ 2 பவர் 30 தான் வரும். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? நீங்கள் அப்படியே போடுங்க. இப்போ 2 பவர் 6 இல்லைனா அப்படியே மாற்றிடுவோம். 2 பவர் 6 பவர் 5. சரிங்களா? அப்போ 2 பவர் 6 பவர் 5. அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 30 ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே வந்து 2 பவர் 45, இங்கே 3 பவர் 30 அதான் எழுதியிருக்கோம். பை இங்கேயும் 2 பவர் 45, 3 பவர் 15. இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2 பவர் 30 இன்ட்டு 3 பவர் 30 மைனஸ் கீழே உள்ளது பவர் மேலே வந்தால் மைனஸில் வந்துடும். இப்போ 2 பவர் 30, 3 பவர் 15. அப்புறம் இப்போ இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 12, 12, 12 தான் இருக்குது பேஸு. ஸோ நம்ம பேஸு 12 வரமா மாற்றினா தான் நம்ம எந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ண முடியும். இந்த பேஸை இங்கே 12 கொடுத்தனால இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. அப்போ இங்கே வந்து பேஸ் வந்து 4 வர மாதிரி மாற்றணும். அப்படின்னா இதை 4ஆக மாற்றணுன்னா மேலே உள்ள அடுக்கு 30 இருக்கு இல்லைங்களா, அது வந்து 15ஆக மாறிடும். பவர் வந்து 30 இருக்குது இல்லை, அப்போ 4ஆக மாற்றணும் என்ன ஆயிரும்? பவர் 15 ஆயிரும். அப்போ இப்போ பவர் சேம் ஆயிடுச்சு. இப்போ பவர் சேம் ஆயிடுச்சு. இது ரெண்டு இன்ட்டு பண்ணி ஒன்றா எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 4 3s are 12, 12 பவர் 15. அப்போ 12 பவர் 15 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் வருது. ஸோ 64 எல்லாமே ப்ரைம் நம்பராக போடுங்க. 64னா 2 பவர் 6 வரும். 2 பவர் 6 பவர் 5. 72க்கு பார்த்தீங்கன்னா 2 பவரில் 3 வருது, 3 பவரில் 2 வருது, பவர் 15. இதுக்கு 2 பவரில் 3, 3 பவரில் 1, பவர் 15. ஸோ இதை வந்து பவரை வந்து இன்டூ பண்ணுங்கள். இன்டூ பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணது போக மிச்ச மீதியெல்லாம் கொண்டு வாங்க. கீழே உள்ள பவர் மேலே வரும்போது மைனஸ் ஆயிரும். ஆனால் ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க, பேஸ் சேமாக இருக்கணும். இங்கேயும் 3 இருக்குது பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ண முடியும். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஸுனால் கீழே வருது, இதுதான் பேஸு, இதுதான் பேஸும்போம், இது பவர். சேமாக இருந்துச்சு, பேஸ் சேமாக இருந்துச்சு, டிவைட் இருந்துச்சுன்னா பவரை மைனஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். 30 மைனஸ் 15 15 ஆயிடுச்சு. அப்புறம் ஆன்சர் எல்லாம் 12 இருக்கனால இதை வந்து 4 பேஸ் வர மாதிரி பண்ணோம் அப்படின்னா இங்கே 15 ஆயிரும். இப்போ 4 3s are 12. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்ததெல்லாம் ஈஸிங்க. இஃப் த வேர்டு மெடிசைன் எம்மு வந்து க்யூவாக மாறி இருக்கு பாருங்கள். எம்மு வந்து க்யூவாக மாறி. இப்போ டக்குன்னு யோசிங்க, எம்முக்கு அப்புறம் எத்தனாவது இடத்துல வருது? MNOPQ. அப்போது எம்முக்கு அப்புறம் 4வது லெட்டர் தான் க்யூ வருது. இன்னும் ஒன்று செக் பண்ணிக்கலாம். ஈக்கு அப்புறம் ஐ வந்துருக்கு, இங்கே வருது பாருங்க, EFGHI. அப்போ ஈக்கு அப்புறம் 4வது லெட்டர் தான் ஐ வருது. அப்போ அதே மாதிரி இதுக்கு யோசிங்க. டீக்கு அப்புறம் இது எல்லாமே எக்ஸ் தான். அப்போ நீங்கள் டீயை யோசிக்கவே வேணாம், இதை யோசிங்க. ஈக்கு அப்புறம் பாருங்கள், ஈக்கு அப்புறம் FGHI. அப்போ இது வராது, இது வராது, இது ரெண்டில் ஏதோ ஒன்று வரப்போகுது. இப்போ ஏவை பார்ப்போம். ஏக்கு அப்புறம் BCDE. அப்போது ஆப்ஷன் பி. அவ்வளோதான். +4 வருது, ஒவ்வொரு லெட்டர் கூடயும் +4 வருது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. +4 வருது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி சம் பாருங்கள். இது ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். பேரலோகிராம் கேட்டுக்காங்க. பேரலோகிராம் ஏரியா என்னென்னா B × H தான் பேரலோகிராம் ஏரியா 192. இதில் என்ன கொடுத்துட்டான் பாருங்கள், அதாவது BO HO கொடுத்துட்டாங்கன்னா இன்னொன்று கண்டுபிடிக்க நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, பேஸ் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் த்ரைஸ் இட்ஸ் ஹைட்டு. பேஸ் வந்து ஹைட்டை விட த்ரைஸாக இருக்குது, 3 மடங்காக இருக்குது, 3 டைம்ஸாக இருக்குதுன்னு கொடுத்துட்டான். ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம், பேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் பேரலோகிராமோட ஏரியாவோட ஃபார்முலா. B × H = 192 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ என்ன கொடுத்தான்? பேஸ் இஸ் 3 டைம்ஸ் த ஹைட்டு, த்ரைஸ்ன்னு கொடுத்தான். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ பியை தூக்கிடுங்க. அப்போ 3Hன்னு வருமா, இதை கொண்டு இங்கே போடுங்க. இப்போ 3H × H. அப்போ என்ன ஆயிரும்? 3H². அப்போ H² 64. அப்போ H 8. இப்போ ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேஸ் என்ன எடுத்தோம்? 3H. 3 × 8 24 சென்டிமீட்டர். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த கண்டிஷனை மாற்றிடக்கூடாது. நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். பேஸ் ஆஃப் த பேரலோகிராம் இஸ்ஸு அப்படின்னு வந்துருச்சுனாவே
B ஈக்குவல் டுன்னு அர்த்தம். B ஈக்குவல் டு த்ரைஸ் இட்ஸ் ஹைட். அப்போ 3h. B இருக்க இடத்துல 3h போடு. இப்போ B இருக்க இடத்துல 3h போடு. அப்போ 3h² ஆயிரும். அப்போ h² வேணும்னா 192/3. அப்போ இது 64 ஆயிடுச்சு. அப்போ h வேணும்னா 8 சென்டிமீட்டர். இப்போ பேஸ் ஈக்குவல் டு 3 × h. இப்போ 3 × 8 24 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த மாடலில் ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எவல்யூட்டு அந்த போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுறது. இது நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்சைட் ப்ராக்கெட் தான் பார்க்கணும். 3 × 100 300. 176 4 டிவைட் பண்ணி பாருங்கள், 44 வரும். அடுத்தது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. திரும்ப இந்த ப்ராக்கெட் இதனால் ப்ளஸ்ஸு, ஸோ ஆட் பண்ணிடுங்க. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ 2056. அவ்வளோதான். ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்சைட் ப்ராக்கெட் மைனஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், அப்புறம் டோட்டலாக ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு கண்டிஷன் தான். அது P(E) + P(E) = 1னா ஈயும் E' காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னு அர்த்தம். இப்போ P(A) + P(A) = 1 தான். அப்போ ஏயும் A' காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். அவ்வளோதான். அதாவது இப்போ எப்படின்னா ப்ராபபிலிட்டி சொல்லணும். இது வந்து ஒரு பால் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. இந்த பால் வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1 தான் வரும். அதாவது அதிகபட்ச வேல்யூ 1 தான். அந்த 1 விட கீழே தான் வருமே ஒழிய 1 விட அதிகமாக ஆன்சர் வரவே வராது. இப்போ ஏதாவது 4 சம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சம் கொடுத்து 4 ஆப்ஷன் வந்து சப்போஸ் ப்ராபபிலிட்டி சம் ஏதாவது கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் 0.2, அடுத்து 1.2, 1.6, 1.8 இப்படி ஏதாவது சம் கொடுத்தாங்கன்னா இந்த சம்மே தேவையான ஆன்சர் 0.2 தான் இருக்கும். ஏன்னா இதோட ஆன்சர் வந்து மேக்ஸிமம் 1 தான். 1 தாண்டி போகவே போகாது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ப்ராபபிலிட்டியோட இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ P(E) + P(E) பண்ணணும்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், 120. By how much does 1/10/11 exceed 1/10/11 கேட்டிருக்காங்க. ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸீனாவே மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக மைனஸ் போட்டுருங்க. இது க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அப்போ அது ரெசிப்ரோக்கலாக போயிடும். 11/10 ஆயிரும். இங்கே வந்து இந்த 1/10/11 இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டர் இங்கே கீழே தான் வரும். சரிங்களா? அப்போ 1/10 × 11 ஆயிரும். இந்த ஸ்டெப்பு புரியுதான்னு பாருங்கள். அதாவது வந்து 1/10/11 இருந்துச்சு. அப்போது இது வந்து எப்படின்னா ரெசிப்ரோக்கலாக போயிடும். ஏன்னா டினாமினேட்டரோட ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக போயிடும். அதனால் அது 11/10ன்னு மாறிடுச்சு. அடுத்ததில் இது இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டினாமினேட்டர் கூடயே சேர்ந்துக்கும். இப்போ 1/10 × 11. அடுத்தது எல்சிஎம் எடுங்க. 110 எல்சிஎம் எடுத்தால் அது 11 டைம்ஸ். இப்போ 121 - 1 110. இப்போ 120/110 ஆயிரும். கேன்சல் பண்ணால் 12/11. அவ்வளோதான். எக்ஸின்னு வந்தால் க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ராக்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் நியூமரேட்டரில் உள்ள டினாமினேட்டருக்கு தான் சொந்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கன்னா 2023 உள்ள 30 கொஸ்டின்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து அதுக்கப்புறமா வர இயரில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஆன்சரோட டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.